எனது இரக்க குணம் என்னை மட்டுமல்ல, என்னை சுற்றி இருந்தவர்களை பழிவாங்கி விட்டது. ஒரு மனிதனுக்கு இரக்க குணம் இருக்க வேண்டியதுதான். உதவி செய்கின்ற குணம் நல்லதுதான். ஆனால் அந்த இரக்கம் நம்மளையே ஒதுக்கிவிட்டால் இறுதியில் நாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகின்றோம். நான் அடிபட்ட பிறகுதான் எனக்கு பல உண்மைகள் புரிந்தது. இனி யாருக்கும் எவ்வளவு, எந்த அளவிற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை என்னை யோசிக்க வைத்தது. இது உண்மை கதை. கதையை கேட்கும் முன் இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேளுங்கள். லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என் பெயர் முகமது அலிஃப். நான் ஒரு சிறிய கிராமத்தில் சிறிய துணிக்கடை வைத்து நடத்தி வருகின்றேன். குழந்தைகள் ஆடைகள், புடவை, சட்டை, துணி என்று பல வகையில் துணியில் வைத்து விற்பனை செய்து வருகின்றேன். எனக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது. எனது மனைவியின் பெயர் ஷபினா பானு. அவள் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண். நான் அவளை திருமணம் செய்து கொண்டது வருமானத்திற்காக இல்லை, வரதட்சணைக்காகவும் இல்லை. நான் சிறு வயதிலிருந்தே தாய் தகப்பனை இழந்தவன். சிறு வயதிலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு வளர்ந்தவன். அதனால் எனக்கு இயல்பாகவே இரக்க குணம் அதிகம். என் மனைவியின் குடும்பமும் மிகவும் ஏழ்மையானவர்கள். பல மாப்பிள்ளைகள் வந்து அவளை பார்த்துவிட்டு சென்றார்கள். ஆனால் குடும்ப வசதி இல்லை என்ற காரணத்தினால் யாரும் அவளை திருமணம் செய்ய முன்வரவில்லை. நான் அவளை முதலில் பார்த்தபோதே எனக்கு அவள் மிகவும் பிடித்துவிட்டது. அனாதையாக வாழ்ந்த எனக்கு ஒரு குடும்பம் வேண்டும் என்று ஆசை இருந்தது. அதனால் அவளை நான் திருமணம் செய்து கொண்டேன். அவள் என் வீட்டுக்கு வந்த நாளிலிருந்தே என் வாழ்க்கை முழுவதும் சொர்க்கமாகவே மாறின. முதல் இரவு அவளுக்காக காத்திருந்தேன். அவள் வெட்கத்துடன் அறைக்குள் வந்தாள். அவள் கைகளை பிடித்து என் அருகில் அமர வைத்தேன். அவள் சற்று சினுங்கினாள். நான் அவளிடம், நான் உன்னை நல்லா பார்த்து கொள்வேன், உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல் என்று சொன்னேன். அவள் வெட்கத்துடன், என் வாழ்நாள் முழுவதும் நீங்கள்தான், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்றாள். அந்த வார்த்தை என் மனதை நெகிழ வைத்தது. அவள் வெட்கமும் பயமும் கலந்து இருந்தாள். அதை பார்த்தபோது எனக்கு அவள் மேல் இன்னும் ஆசைகள் அதிகம். அவள் நெற்றியில் முத்தமிட்டேன். அவள் வெட்கத்தால் தலை குனிந்தாள். நான் அவளை அணைத்து கொண்டேன். எங்கள் முதலிரவு அன்புடனும் நம்பிக்கையுடனும் நடந்தது. அதன் பிறகு எங்கள் வாழ்க்கை நன்றாகவே சென்றது. என் மனைவி என்னை மிகவும் அன்புடனும் கவனித்தாள். நான் வேலைக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் அன்பாக வழி அனுப்புவாள். நான் வீடு திரும்பும் வரை உணவு கூட சாப்பிடாமல் எனக்காக காத்திருப்பாள். ஒரு வருடத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தை பிறந்த நாளிலிருந்து உடல் நலமில்லாமல் இருந்தது. அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று வர வேண்டிய நிலைமை. சில நேரங்களில் அங்கேயே தங்கி சிகிச்சை எடுத்தோம். பல டாக்டர்களை பார்த்தோம். ஆனால் சரியான காரணம் என்னவென்று யாரும் சொல்லவில்லை. எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்து கொண்டேன். என் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு நண்பன்தான் இருந்தான். அவன் வெளிநாட்டில் வேலை செய்து வந்தான். சிறு வயது முதல் என் நண்பன். எனக்கு கஷ்டம் என்றால் அவன்தான் நினைவு வருவான். எனக்கு உதவி தேவை என்றால் அவன்தான் முன்வந்து நிற்பான். பள்ளியை படிக்கும் காலங்களில் பல நாட்கள் பசியோடு இருந்தேன். அப்பொழுது அவன்தான் தன் வீட்டில் உணவு கொண்டு வந்து எனக்கு கொடுத்தவன். நான் அவனுக்கு எப்பொழுதும் நன்றி கடன் பட்டவன். அவன் வெளிநாட்டிலிருந்து வந்தபோது என்னை வந்து பார்த்தான். என் குடும்ப நிலைமையும் என் கடையும் பார்த்தான். இந்த கிராமத்தில் இப்படி கடை வைத்தால் வருமானம் குறைவாகத்தான் இருக்கும். உனக்கு நல்ல வழி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். சில நாட்கள் கழித்து மீண்டும் வந்தான். பெரிய நகரத்தில் 5 மாடி கொண்ட பெரிய கட்டிடம் ஒன்று கட்டி வருவதாகவும் அதில் ஒரு கடையை எனக்கு தருவதாகவும் வாடகை மட்டும் கொடுத்தால் போதும் என்று சொன்னான். அங்கு கேமராக்கள் இருக்கும், அதையும் கவனிப்பது என் வேலை என்று கூறினான். கிராமத்தில் வருமானம் குறைவு, குழந்தையின் மருத்துவ செலவு அதிகம் என்பதால் அவன் சொன்னதை நம்பி சம்மதித்தேன். என் கிராமத்திலிருந்து நகரம் 10 கிலோமீட்டர் தான். தினமும் சென்று வர முடியும். அந்த கட்டிடம் 5 மாடிகள் கொண்டது. ஒவ்வொரு மாடியிலும் 5 கடைகள் இருந்தன. துணிக்கடை, நகைக்கடை, பொம்மைக்கடை, வீட்டு உபகரண பொருட்கள் என்று அனைத்துமே இருந்தன.
என் நண்பன் ஒவ்வொரு மாடியில் உள்ள கேமராக்களை காட்டி அனைத்தையும் கவனித்து கொள்ள சொன்னான். நான் என் வேலையை நம்பிக்கையுடன் செய்ய ஆரம்பித்தேன். அந்த நாளில் என் மகனின் உடல்நிலை மீண்டும் மோசமானது. என் மனைவி குழந்தையை அழைத்து கொண்டு மருத்துவமனையில் இருந்தாள். நான் வேலை செய்யும் இடத்திலிருந்து தொலைபேசி மட்டும் பேசிக் கொண்டிருந்தேன். அன்றைய நாள் ஒரு பெண்மணி கையில் 2 வயது குழந்தையுடன் மிகவும் சோர்வாக என் கடைக்கு வந்தாள். பசியால் வாடிக்கொண்டிருந்தாள். உங்களை தொந்தரவு செய்கின்றேன், என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்றாள். அவள் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். அவள் பெயர் ஜாஸ்மின். அவளின் கணவர் விபத்தில் இறந்து விட்டதாகவும் அவள் மாமியார் வீட்டை விட்டு விரட்டி விட்டதாகவும் குழந்தையுடன் பசியுடனும் அடைந்து கொண்டு வருவதாக சொன்னாள். எங்கு வேலைக்கு சென்றாலும் ஆண்கள் தவறாக பார்க்கின்றார்கள். குழந்தையை தனியாக விட்டு செல்ல முடியாத வேலை கிடைக்கவில்லை என்று அழுதாள். அந்த குழந்தையின் வயது என் மகனின் வயதுதான். என் மனம் உருகிவிட்டது. பக்கத்து டீ கடையில் பால் வாங்கி குழந்தைக்கு கொடுத்தேன். மேலே என் நண்பனிடம் அழைத்து சென்று அவளுக்கும் குழந்தைக்கும் தேவையான உடை மற்றும் சில பொருட்களை கொடுக்க சொன்னேன். சில நிமிடங்களில் அந்த பெண் வேகமாக படிக்கட்டில் இறங்கி ஓடினாள். ஓடும்போது குழந்தைக்கு கொடுக்கும் பால் டப்பாவை கடையில் மறந்துவிட்டாள். அதை கொண்டு கொடுக்கும் போகும்போது அவள் பெரிய காரில் ஏறி சென்றதை பார்த்தேன். என் மனம் சந்தேகம் வந்தது. அதே நேரத்தில் என் மனைவி என்னை அழைத்தாள். மகனின் நிலைமை மிகவும் மோசம், உடனே வாங்க என்றாள். நான் கடையில் போட்ட சாவியை தேடும் போது மேல் மாடியில் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அனைவரும் அலறினார்கள். ஓடி பார்க்கும்போது என் நண்பனின் கடைகள் அனைத்தும் தீயால் எரிந்து கொண்டிருந்தது. தீயணைப்புனர் தாமதமாக வந்ததால் அனைத்து பொருட்களும் எரிந்து போயின. என் நண்பனுக்கு காயம் ஏற்பட்டது. போலீஸ் விசாரணையில் மின்சார ஒயர் யாரோ வெட்டியதால் தீ ஏற்பட்டது என்று தெரிய வந்தது. அதில் வேலை செய்கின்றவர் சிலர் சாகும் நிலைமையில் இருந்தார்கள். சில நாட்கள் கழித்து கேமரா காட்சிகளை பார்த்தபோது அந்த பெண்மணி மேலே சென்றது தெரிந்தது. சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த பெண் குழந்தையுடன் வந்தாள். முன்பு போலவே நாடகம் ஆடினாள். இன்று நான் அவளை மேலே அனுப்பிவிட்டு அவளை பின்தொடர்ந்து ஒளிந்தேன். அந்த பெட்ரோல் வாசனை என் மூச்சை அடைத்தது. என் கண்களால் அவள் கைகளை நான் பார்த்து கொண்டிருந்தேன். சில வினாடி நான் அங்கே நின்றேன். அவளுக்கு தெரியவில்லை. ஒரு கணம் கூட தாமதித்திருந்தால் இந்த கடையும் இங்கு இருக்கும் ஆயிரக்கணக்கான உயிர்களும் மீண்டும் சாம்பலாகி இருப்பார்கள். நான் மெதுவாக என் மொபைலை எடுத்து என் நண்பனுக்கு மெசேஜ் அனுப்பினேன். உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்க 5வது மாடியில் வந்து விட்டார்கள். அவள் கைகளில் கத்தியின் நுனியில் மினுக்கியது. ஒயர் கடைசி வரை துண்டிக்கப்படுவதற்குள் நான் பாய்ந்து அவள் கைகளை பிடித்தேன். அவள் அலறினாள். விட்டுவிடு என்று கத்தினாள். அந்த குரல் 1 வருடத்துக்கு முன்பு கடையில் வேலைக்காரன் இறப்பதற்கு முன் சொன்ன அதே குரல். என் கைகள் நடுங்கின. ஆனால் இந்த முறை நான் விட்டுவிடவில்லை. அவள் முகத்திரையை கிழித்தேன். அவள் முகத்தை பார்த்தோம். என் உடம்பில் மின்சாரம் பாய்ந்தது. அது ஒரு சாதாரண பெண்முகம் இல்லை. அது வெறுப்பாலும் பழிவாங்கும் தீயினாலும் கருகிய முகம். அவள் சிரித்தாள். பைத்தியம் பிடித்த சிரிப்பு. அப்பொழுதே தெரிஞ்சிருச்சா என்றாள். ஆமாம், நான் தான் இந்த கடையை எரிச்சவள். நான் தான். உங்க எல்லோருக்கும் வலிக்கணும், செத்து போனவர்கள் மட்டும் துடிக்கணும் என்றாள். நண்பன், போலீஸ், பாதுகாப்பு எல்லோரும் ஓடி வந்தார்கள். அவளை கட்டி போட்டார்கள். போலீஸ் விசாரணை உண்மை வெளியானது. அந்த பெண் என் நண்பன் கட்டிய பெரிய கடைகள், நிலம் வாங்கும்போது வெளியேற்றப்பட்ட ஒரு குடும்பத்தின் மகள். அவள் அப்பா, அம்மா, சகோதரர்கள் எல்லோரும் அந்த முதல் தீ விபத்தில் உயிரோடு எரிந்தவர்கள். அவள் சொன்னபோது, நீங்கள் எல்லோரும் புதுசாக கடைகளை கட்டி வியாபாரம் பண்ணுறீர்கள். எனக்கு நீதி கிடைக்கலை, அதனால்தான் இந்த தீ என்றாள். அவள் கண்களில் கண்ணீர் இல்லை, மனதில் இரக்கமில்லை, வெறும் பழி. நானும் என் குடும்பமும் இங்குதான் வாழ்ந்தோம். நான், எங்கள் அப்பா, அம்மா, தம்பி, நாங்கள் 4 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். நான் அப்போதுதான் கல்லூரி முடித்தேன். இந்த இடத்தை உங்கள் நண்பனின் அப்பா எங்களிடம் கேட்டார்கள். எங்கள் அப்பா கொடுக்கவில்லை. அதனால் எங்கள் வீட்டை தீ வைத்து கொன்றார்கள். அதற்கு பழி வாங்கத்தான் நான் தான் வந்தேன் என்றாள்.
கோர்ட் அவளுக்கு கடும் தண்டனை கொடுத்தது. செய்திகளில் அவள் பெயர் முகம் எல்லாம் வந்தது. மக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஒரு பெண் பழி வாங்குவதால் 1000 உயிர்கள் வாங்கிவிட்டாள் என்று. அந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை மாறியது. நான் இனிமேல் உதவி செய்ய மாட்டேன் என்பதில்லை, ஆனால் கண்மூடியாக உதவ மாட்டேன். ஒவ்வொரு தீவிர இரக்கத்துக்கு பின்னாலும் ஒரு கேள்விகளை வைத்து கொண்டேன். நண்பன் அந்த கடையில் ஒவ்வொரு சுவரிலும் ஒரு வாசகம் எழுதி வைத்தான். பாதுகாப்பு இல்லாத கட்டிடம் உயிரை கொல்லும். ஒவ்வொரு வருடமும் அந்த தீ விபத்தில் இறந்தவர்களுக்கு நினைவு நாள் நடக்கின்றது. நான் என் கடையில் உட்காரும் போதே கேமரா திரைகளை மட்டும் பார்க்கவில்லை, மனிதர்களின் முகங்களை பார்க்க கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் சில கண்ணீருக்குள் தண்ணீர் இருக்காது, தீ இருக்கும். சில நாட்கள் கழித்து என் நண்பன் அவளுடைய புகாரை திருப்பி பெற்றான். சில பண உதவியும் செய்தான். அவள் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாள். அதன் பிறகு நான் மருத்துவமனைக்கு சென்றபோது என் மகனின் உடல்நிலைமையும் முழுமையும் சரியாகி இருந்தது. நான் செய்த ஏதோ ஒரு நல்ல செயல் என் மகனை காப்பாற்றியிருக்க வேண்டும் என்று நம்பினேன். இன்று நான் என் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இரக்கம் மனிதனுக்கு அழகுதான், ஆனால் எல்லை இல்லாத இரக்கம் அழிவை தரும். உதவி செய்ய வேண்டும், ஆனால் கண்களும் மனமும் விழிப்புடன் இருக்க வேண்டும். நல்ல மனம் நிச்சயம் நன்மையை தரும், ஆனால் புத்தியும் சேர்ந்து இருந்தால் நம் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.